வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் யூலியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கென சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து ஷக்ரி குளோபோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் பக்கசார்பற்ற சுயாதீன நீதிமன்ற விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. கோப்பறிக்கையின் அடிக்குறிப்புகளுக்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை, கணக்காய்வாளர் நாயகம் தெரிவிப்பு. இலங்கையின் பிரபல சிரேஷ்ட இசைக்கலைஞர் கலாநிதி பண்டித் WD அமரதேவ இன்று இயற்கை எய்தினார். உலகின் பல நாடுகளிலும் சமூகத்திய பேசுப் பொருளாக ஊழல். தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டங்கள். அரசியலையும் குத்துச்சண்டையும் சேர்க்க வேண்டாம், மெனிபெக்கோ அறிவுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இலங்கையின் பிரபல சிரேஷ்ட இசைக்கலைஞர் கலாநிதி பண்டித் WD அமரதேவ இன்று இயற்கை எய்தினார். 88 வயதான அன்னார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இயற்கை எய்தியுள்ளார். அவரின் மகன் ரஞ்சன் அமரதேவ இதனை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். கலாநிதி பண்டித் அமரதேவ இன்று காலை நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். WD அமரதேவ 1927 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மொரட்டுவையில் பிறந்துள்ளார். பல்கலைக்கழக பேராசிரியராக கடமையாற்றிய அன்னார் இலங்கையின் சிரேஷ்ட சிங்கள மொழி பாடகரும் இசையமைப்பாளரும் ஆவார். இலங்கை ஜனாதிபதி விருதான கலாகீர்த்தி விருதை 1986 ஆண்டு கலாநிதி பண்டித் WD அமரதேவ பெற்றுக் கொண்டார். இலங்கை ஜனாதிபதி விருதான கலாகீர்த்தி விருதை 1986 ஆண்டு கலாநிதி பண்டித் WD அமரதேவ பெற்றுக் கொண்டார். இதேவேளை 1998 ஆண்டு தேசமானிய விருதையும் அவர் சுவீகரித்துள்ளார். உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச விருதுகள் பலவற்றையும் கலாநிதி பண்டித் WD அமரதேவ பெற்றுக் கொண்டார். பண்டித் WD அமரதேவிற்கு 1986 ஆண்டு இந்திய அரசின் அதி உயர் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது கிடைத்ததோடு 2001 ஆண்டு பிலிப்பைன்ஸின் ரமோன் மேக்சைசே விருதும் வழங்கப்பட்டது. மாலைத்தீவுகள் அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய 1972 ஆண்டு அந்நாட்டின் தேசிய கீதத்தை கலாநிதி பண்டித் WD அமரதேவ இசையமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற சுயாதீன நீதிமன்ற விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மகரகம பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களை பலப்படுத்தும் நிகழ்வு இன்று மகரகமையில் நடைபெற்றது. இதன்போது கட்சியின் புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்புரிமையும் வழங்கப்பட்டது. මහ බැංකු බැඳුම් කර සිද්ධිය පිළිබඳව මගේ අදහස මගේ ප්‍රතිපත්තිය මම මෙතෙක් කිව්වේ නැහැ, මම ඒක අද කියනවා. மத்திய வங்கியின் முறிகள் விநியோக சம்பவம் தொடர்பில் எனது நிலைப்பாட்டை நான் இதுவரை கூறவில்லை. அதனால் நான் இன்று அதனை கூறுகின்றேன். இந்த பிரச்சினை தொடர்பிலான விசாரணை மற்றும் கண்காணிப்பிலிருந்து அனைத்து அரசியல்வாதிகளும் ஒதுங்க வேண்டும். பக்கச்சார்பற்ற சுயாதீன நீதிமன்றத்தின் மூலமே இதன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இது அரசியல்வாதிகளால் தீர்க்க முடியுமான பிரச்சினை அல்ல. பாராளுமன்றத்தின் நிலையில் கட்டளையின்படி எமது அரசியலமைப்புக்கு ஏற்ப அந்த சட்டங்களுக்கு மதிப்பளித்து கோப் குழு செயற்பட்டுள்ளது. அதன் அறிக்கை தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் உள்ளன. கட்சிகளாக பிரிந்துள்ளனர். அது சரி என்று சிலர் கூறுகின்றனர், பிழை என சிலர் கூறுகின்றனர். இவ்வாறு அரசியல்வாதிகளே கூறுகின்றனர். அது சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். அது குறித்து ஆராய வேண்டும். எனினும் நாம் தூய்மையானவர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அதற்காக நான் சட்ட ஆலோசனைகளை பெற்று பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொண்டு தீர்ப்பொன்றை வழங்க வேண்டும். அதனை முழுமையாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன் என்பதனை கூற விரும்புகின்றேன். அதன் மூலம் யார் தவறு செய்துள்ளார்கள், யார் தவறு செய்யவில்லை என்பதனை அறிந்து கொள்ள முடியும். මේ අපක්ෂපාතීව පරීක්ෂණයක් කළා තීන්දුවක් දෙන්න අධිකරණය සඳහා සම්පූර්ණ යොමු කරනවායි කියන එක ඉතා පැහැදිලිව ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒ තුල අපිට පුළුවන් කවුද වැරදි කවුද නිවැරදි. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று ஹாங்காங்கிற்கு புறப்பட்டுச் சென்றார். ஜெர்மனியின் வர்த்தகத்திற்கான 15வது ஆசிய பசிபிக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே பிரதமர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
ஆசிய பசிபிக் வலய தொழில் முயற்சியாளர்களுக்கும் ஜெர்மனியின் தொழில் முயற்சியாளர்களுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹாங்காங் சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மண்டபத்தில் இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. ஜெர்மனி மற்றும் ஆசிய பசிபிக் வலயத்தின் முக்கிய சட்ட வகுப்பாளர்கள், புத்திஜீவிகள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் இதில் கலந்து கொள்ளவுள்ளதாக பிரதமரின் அலுவலகம் அறிவித்துள்ளது. அமைச்சர் மலித் சமரவிக்ரம, பிரதமரின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி கருணாசேன கொடிதுவாக்கு உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். கோப்பறிக்கையின் அடிக்குறிப்புகளுக்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அடிக்குறிப்புகள் தொடர்பான தமது சிந்தனையின் ஊடாக எவ்வித மாற்றமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கோப்பறிக்கையின் அடிக்குறிப்புகளுக்கு கணக்காய்வாளர் நாயகம் இணக்கம் தெரிவித்துள்ளார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த அறிக்கையின் பல விடயங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தெளிவுபடுத்தல்களும் வழங்கப்படவில்லை எனவும் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இதற்கு தாம் இணக்கம் தெரிவிக்காத போதிலும் தாம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கோப் குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு அமைச்சர்களான மங்கள சமரவீரவும் மஹிந்த அமரவீரவும் இந்தியாவிற்கு பயணித்துள்ளனர். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மகேஷி கொலன்கே தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை டில்லியில் நடைபெறவுள்ளது. வெளிவிவகார அமைச்சர், கடற்தொழில் அமைச்சின் செயலாளர், கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோரும் இலங்கை சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவுள்ளனர். நீண்ட காலமாக இருநாட்டு மீனவர்களிடையே நிலவுகின்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்படவுள்ளது. எவ்வாறாயினும் இந்த பேச்சுவார்த்தை இறுதி தீர்வை காண்பதற்கான ஒன்றல்ல என்பதுடன் அதற்கான அடிப்படை விடயங்களை ஆராயும் வகையில் அமையும் என கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையே இடம்பெறவுள்ள 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்கள் பாரம்பரிய கடற்பிரதேசத்தில் மீன்பிடித்தல், இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது மீனவர்களின் படகுகளை விடுவித்தல் மற்றும் எதிர்காலத்தில் பாதுகாப்புடன் மீன்பிடியில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து மீனவ பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலையை நிலவி வருகின்றது. வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமாரன். வங்காள விரிகுடா பிரதேசத்தில் காணப்பட்ட தாளமுக்க பகுதியானது தற்போது தாளமுக்கமாக வலுவடைந்துள்ளது. இது தற்போது இலங்கையிலிருந்து மிக அதிகமான தூரத்தில் இருப்பதனால் இதன் தாக்கம் நேரடியாக இலங்கைக்கு இல்லாத போதிலும் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மழை கொண்ட காலநிலையும் தொடரும். தெற்கு, மத்திய, மேற்கு, சப்ரகமுக மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை அதிகளவான மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல மேற்கு, சப்ரகமுக, மத்திய, தெற்கு மாகாணங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டம் கூட காணப்படும். மனிதனின் அன்றாட வாழ்வியலில் சுத்தமான குடிநீர் என்பது முக்கியமான அங்கமாகவே காணப்படுகின்றது. எவ்வாறெனினும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக தினம்தோறும் அல்லல்படும் மக்கள் இலங்கையின் பல பகுதிகளிலும் இன்னமும் வாழ்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னறிவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தேத்தாதீவு குடியிருப்பு கிராம மக்கள் தமது அன்றாட தேவைகள் தொடர்பில் பல்வேறு போராட்டங்களை சந்திக்கின்றனர். விவசாயம், கால்நடை வளர்ப்பினை ஜீவனோபாயமாக இந்த மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் தாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் தொடர்பில் இந்த மக்கள் வேதனை வெளியிடுகின்றனர். குழாய் கிணறுல தண்ணி எடுக்கிறதாங்க, எங்கட தண்ணி சுத்தம் இல்லாமல் இருக்கு. மஞ்சள் கலரா இருக்கிறதால எங்களுக்கு தண்ணி சரியான கஷ்டமா இருக்கு. கழுவேலா, குடிக்கலா, வெள்ளை உடுப்ப கழுவு மஞ்சள் அரிக்கு தண்ணி எல்லாம் கலர் உடுப்பெல்லாம் கலர் ஆகுது. தண்ணி மஞ்சளா தான் வருது. உடுப்பு கழுவினாலும் மஞ்சளா தான் இருக்கு. தண்ணி தான் எங்களுக்கு முக்கியமா. நீங்க எடுக்கிற மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளவு பேர்கிட்ட சொன்னாலும் எங்களுக்கு கிடைக்குது உண்டு. எங்களுக்கு போட்டு போடுறாக்களும் உதவி செய்தாரம், அது செய்தாரம், இது செய்யாம எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு தரம் ஒன்றுமே உதவி ஒன்றும் செய்தாராங்க இல்லை. இப்பதான் தராங்க. தண்ணி தாங்க கேட்டா தண்ணியை தராங்க. சும்மா தேவையில்லாத இடத்துல எல்லாம் லைன் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு தேவையான இடத்துல தராங்க. 75 குடும்பங்கள் வாழும் தேத்தாதேவு குடியிருப்பு கிராம மக்களின் அன்றாட தேவைகள் தொடர்பில் உரிய தரப்பினர் எந்தவித அவதானமும் இன்றி செயற்படுவதாக தெரிவிக்கின்றனர்.
மஞ்சள் நிறமான நீரையே தமது கிராமத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளதாகவும் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் விசனம் வெளியிடுகின்றனர் இந்த கிராம மக்கள். பொதுமையான மின்றிய நிலையில் தாம் பெரும் சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். முக்கிய காரணம் தண்ணி வசதி தட்டுப்பாடு, கஷ்டமான நிலையில் இருக்கும் தண்ணி. ரெண்டாவது ரோட்டு பிரச்சனை, உள் ரோட்டு ஒன்றுமே இல்லை. மக்கியது வேணும்னு எங்களுக்கு சுடலைக்கு முக்கியமாக சவக்கால் ஒன்று செஞ்சிட வேணும். அதாவது காரணம் அப்புறம் இந்த உள்ளால தண்ணி வெள்ளம் பாறதுக்காக அந்த வெள்ளம் அமர்த்ததுக்கு கட்டொண்டு எங்களுக்கு முக்கியமாக கட்டித்தரணும். ரோட்டை இந்த ஊரை வளைச்சி ஒரு கட்டொண்டு முக்கியமாக தேவை. நாங்கள் சிட்டியான வெள்ளத்துக்கு கூட கடும் கஷ்டப்படுறோம். நாங்கள் கொஞ்சம் மழை வந்தால் ஃபுல்லாக நாங்கள் இதை நனைஞ்சி ஜனமெல்லாம் இந்த ஊருக்கு போறதுக்கு மாடி தோணிலாம் கொண்டு சேர்த்துக்கிறார்கள். அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மனத்தியாளர் செய்தி அறிக்கைகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.